எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியில இருக்கோம். ஆதவோட ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அவனோட பிக்கப் டைம் இன்னொரு 5 minutes ரிமைனிங் இருக்கு. ஸோ அதனால காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிக்கப்புக்கு வந்து நான் யூஸ்வலாக வரமாட்டேன், ஆனால் இவர் மட்டும்தான் வருவார். பட் இன்னைக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவோட ஸ்கூலில் வந்து ஆர்ட் ஷோ இருக்கு. கிட்ஸுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்ட் கிளாஸ்ல டீச்சர்ஸோட ஹெல்ப்போட அவங்க என்னென்ன ஆர்ட்லாம் பண்றாங்களோ அந்த ஆர்ட் எல்லாம் வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக மெயில் பண்ணியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் வந்து வெதர் நல்லா இல்லை அப்படின்றதுனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ போயிட்டு உங்களுக்கும் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து காமிக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஆதவ் வந்துட்டு கிளாஸ் டோர் கிட்டேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். நாங்கள் பிக்கப் பண்ண வரோமா இல்லையா அப்படின்ட்டு. அதுவும் நானும் வரேன்னு சொல்லியிருந்ததுனால ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அந்த கிளாஸ் டோர் கிட்ட. ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்க. பேண்டமிக்ஸ்னால தான் வெளியில வச்சிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா உள்ளேயே வந்து ஒரு ஹாலில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணது எல்லாத்தையுமே தனித்தனியாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆதவோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆர்ட் ஒர்க்கு. இதோ இங்கே பாருங்க, ஆதவோடது வந்து இங்கே இருக்கு. இங்கே ஆதவ்ங்கிற நேமு கீழே ஒரு கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து அவங்க பண்ணுற கான்வர்சேஷன். அவங்க அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது டீச்சர்ஸ் வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்களோ அதை தான் அங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அதுக்கு கீழே வந்து அந்த அவங்க ஆர்ட் ஒர்க் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டிங்லாம் இன்னும் இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. வீட்டில் நம்ம வந்து ரைட்டிங் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அவனுக்கு வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர்ஸ் இது எல்லாமே எழுத தெரியும். பட் ஆனால் ஸ்கூலில் வந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு ஏ கூட ரைட் பண்ண வச்சு நான் பார்த்ததில்ல. ஒரு வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பர், ஒரு ஷேப், ஒரு கலர், இந்த 4 தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரைம் சொல்லி தருவாங்க. ஸோ த்ரூ அவுட் த வீக்குக்கான ஒரு ஆல்ஃபபெட், ஒரு நம்பர், ஒரு ஷேப், ஒரு கலர் இதை வச்சுட்டு தான் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு கலரிங், க்ளூ பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இன்னும் அதில் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராக்டிக்கலாக தான் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கான சப்ளைஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஷீட் கூட கொடுத்து அனுப்ப தேவையில்லைங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்லேருந்தும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம தனியாக சப்ளை ஃபீஸ்னு ஒன்று ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம பே பண்ணோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $150 per year. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்லேருந்து சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற பெயிண்ட்டு, க்ரையான், க்ளூ, அதுக்கப்புறம் இந்த கூகுளி ஐஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒவ்வொரு திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அடுத்த கிராஃப்டில் ரிப்பீட்டே ஆகாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். டெய்லியும் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த க்ளூ பண்ணதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதை வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதை வந்து நம்ம வீட்டில் கீப் சேஃப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த இயர் எண்ட் ஆனதும் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கூலோட பிக்கப் டைம் அப்படின்றதுனால குழந்தைங்கள்லாம் பிக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அவங்கள க்ளோஸராக வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் அவங்க போட்டோன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்த காலி பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் பாக்ஸ். இங்கே வந்து யூஸ்வலாக டொனேஷனுக்குலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வந்து அதை லேர்னும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மட்டுமே அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கக்கூடாது, நம்ம வந்து அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுலாம். ப்ளஸ் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நாங்கள் இதை பார்த்துருக்கோம். இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இது க்ரையான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. க்ரையான்ஸ் வந்து டொனேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரி என்னென்னலாம் பேசிக் நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் கேட்பாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆதவ் வந்துட்டு அதில் இருக்கிற திங்ஸை வந்து போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் இப்போ வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். போய் அதில் டொனேட் பண்ணணும், நம்ம டொனேட் பண்ணோன்னா இல்லாதவங்களுக்கு வந்து அது போய் சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஆதவோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஸோ இது வந்து முன்னாடியே இருக்கிற ப்ளே கிரவுண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டோரை நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே சர்ச்சுக்கு வரவங்களும் ப்ளஸ் ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு ஸ்கூல்லலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிக்கலாம். பட் ஆனால் இவருக்கு மீட்டிங் இருக்கும் லஞ்சுக்கு அப்புறமா அப்படின்றதுனால நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற டொனேஷன் பாக்ஸ் தான். இதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு 1 மந்த்தாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே டொனேட் பண்ணலாம். அங்கே இருக்கிற சின்ன பாக்ஸில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எடுத்து இங்கே ஃபில் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் வந்து எங்களோட கிளாத்ஸ் எல்லாத்தையும் இங்கே டொனேட் பண்ணோம். ஸோ நாங்களும் எங்களுக்கு தேவைப்படாத கிளாத்ஸ் இருக்கும் இல்லையா, பத்தாமல் போகிறது, அதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக பத்தாமல் போயிடுற மாதிரி கிளாத்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து இங்கே நாங்கள் டொனேட் பண்ணோம். அது கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆதவை தான் பண்ண வச்சோம். ஸோ அவனும் லேர்ன் பண்ணிப்பான் அப்படின்றதுக்காக. இது வந்து ஸ்கூலில் வச்சுருக்கிறது வந்து நிறைய குழந்தைங்களும் இதை பற்றி லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசில் எதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவங்க ஈஸியாக மைண்டில் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அது நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அதை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து நானும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.